அண்மை செய்தியை பார்க்கிறோம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே தனியார் பள்ளி தாளாளரை கடத்திய சம்பவத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க கேட்கலாம். வெற்றிவேல், இந்த கைதானவர்களின் விவரங்கள் என்ன? எதனால் இந்த கடத்தல் சம்பவம் நடைபெற்றது? முழு விவரம். வணக்கம் ஐயா. அதாவது பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய கோபாலபுரம் பகுதியை சேர்ந்தவர் செம்முனி. இவர் இமாலயம் மெட்ரிக் பள்ளி தாளாளரும் சேலம் திருமணி மித்தாறு பாதுகாப்பு அறக்கட்டளை நிறுவனமாக இருந்து வராரு. இவர் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கிறதுனால தற்போது துறவியாகவும் மாறி இருக்காரு. இந்த நிலையில் இவருக்கு சித்தேரி மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய பேரேரி புதூர் அப்படி பகுதியை சேர்ந்த அரசு பள்ளி ஆங்கில ஆசிரியர் இருக்கக்கூடிய இவர் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே இருக்கிற அண்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் இனியவன் அப்படின்ற ஒரு நெருக்கமான பழக்கம் ஏற்படுகிறது. இதனால் செம்முனி நடத்தி ஒரு அந்த தனியார் பள்ளி நஷ்டத்தில் எழுதி வந்ததுனால இவரிடம் சுமார் 15 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஒப்பந்த அடிப்படையில் அந்த அரசு பள்ளி ஆசிரியர் இனியவனின் தாயார், அதாவது அமிர்தவல்லி அவர்களுடைய இந்த தனியார் பள்ளி கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு முதல் நடத்துகிறான்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. இந்த நிலையில் மேலும் அந்த பள்ளி இந்த லாபத்தை 10% வழங்கணும்னு சொல்லி செம்மொழி அந்த பட்டத்தில் எழுதி கொடுத்திருக்காரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த பள்ளியில் 101 மாணவிகள் படிச்சு வந்திருக்காங்க. ஆனாலும் இந்த ஆண்டிற்கான அந்த பள்ளியினுடைய அங்கீகாரத்தை செம்மொழி பெற்று தராதாலும் அது மட்டும் இல்லாம இந்த பணத்தை திருப்பி கேட்டுட்டாங்க. இதனால அவருக்கு திருப்பி பணம் தராதனால கடந்த மாதம் ஏ பள்ளிப்பட்டி காவல் நிலையத்தை அமிர்தவல்லி புகார் தெரிவிச்சாங்க. இந்த நாள் இந்த புகாரை தெரிஞ்சுக்கிட்ட செம்முனி விசாரணைக்கும் வராம தலைமறைவா இருந்து வந்திருக்காரு. இந்த நிலையில் நேற்று பாப்பிரெட்டிப்பட்டி சாய்பாபா கோயில் செம்முனி சாமி கும்பிட்டு அங்கிருந்து வெளியே வரும்போது அப்போ அந்த தகவல் தெரிஞ்சு இளையவன் அவருடைய அடியாட்களோடு 6 பேரோடு போய் அவரு செம்முனி கடுமையா தாக்கி அவர் கடத்தி போறாங்க. இந்த அந்த சாய்பாபா கோயிலுடைய அறங்காவலர் பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலையத்துக்கு புகார் தெரிவித்ததுனால உடனடியா சேலம் அரூர் அந்த பைபாஸ் சாலையில அந்த 6 பேர் கொண்ட கும்பலை காவல்துறை கைது செய்யறாங்க. இதை அடுத்து இனியவன் மற்றும் அவருடைய நண்பர்களாக மறுக்காலம்பட்ட பகுதியை சேர்ந்த தீர்த்தகிரி, அம்பேத்குமார், சுரேஷ், மனோஜ்குமார், மூக்காரெட்டி பகுதியை சேர்ந்த யசேந்திரன் ஆகிய 6 பேரும் காவல்துறையை கைது பண்றாங்க. இது மட்டும் இல்லாம இவனோட தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பா ஏற்பட்டு இருந்தாலும் கூட அதனுடைய சிசிடி அவங்களை அடித்து துன்புறுத்தி காரில் ஏற்றிட்டு போற அந்த சிசிடி காட்சி தற்பொழுது வெளியாகி அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கு. அப்படிலாம் விவரங்களுக்கு நன்றி வெற்றி.